இப்போ உள்ள டேரக்டருக்குலாம் ஆடியன்ஸ் பார்த்தா இப்படி கிறுக்க பயமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சில டைம் ஒரு படத்தை ஒன்று எடுத்துடுறானுங்க. அந்த படம் ஓடாதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரையோ இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்து ப்ரொமோஷன் பண்ணிக்கமான்னு சொல்லி விட்டுறாங்க போல. அந்த மாதிரி இந்த வீக் ஒரு படம் கேவலமாக வந்திருக்கு. அந்த படம் விட்டுருந்தா கூட எவனாச்சும் போஸ்டர் பார்த்து போய் பார்த்துருப்பான். ஆனால் அதுக்கு கேவலமாக ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணானுங்க பாருங்க. அந்த படத்தை இன்னைக்கு அடிக்கடி நடிக்க போகிறோம். நீங்கள் பார்க்க ஜேகே தமிழ், நான் ஒரு ஜேகே. வாங்க போகலாம். நம்மளோட ஹாட்ஸ்டார்ல நம்மளோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்போ வந்து ஓம் காலேஜ் ஜெய் காலி ஒரு சாமி படம் மாதிரி நேம்ல இருக்கே அப்படின்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வெப் சீரிஸ் ஒரு 5 பாட்டு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும், போஸ்டர்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு நம்மளே கூட போய் பேசாமல் பார்த்துருக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. விஜய் டிவி கூட கொலாப் பண்ணி நிறைய பேர் வந்து அந்த ப்ரொமோஷன் போட்டிருந்தாங்க. ஆஹா ஓஹோ அப்படி இருக்க தசராவை பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த ஓவர் பில்டப்ல கிட்டத்தட்ட அந்த பில்டப் எங்க எப்படி ஆகிருக்கு தெரியுமா? மர்மர் படத்துக்கு அடிக்கணும் வாங்கினோம்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் கூடவே இருப்பேன். சரி, இந்த படம் தான் பார்த்தா ஒரு சாமி படமா இருக்குமான்னு பார்த்தா சாமி படமா இருக்கலாம், அதுவும் கிடையாது. சரி, தசரா பேஸ் பண்ணி கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு பழிவாங்கிற டீம், அது கோயின்ஸ்ல அவங்க இந்த டீமுக்குள்ள சண்டை வந்துருது. அதாவது தசராக்கு வேஷம் போகிற டீமுக்கும் ஒரு பழிவாங்கிற டீமுக்கும் இடையில ஒரு சண்டை வந்துருது. அது எப்படிங்கிறத படத்தோட கதையா இருக்கும். அது ப்ரொமோஷன் தான் முதல் விஷயம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் ஆக்கிட்டு உள்ள படையல்னா எவ்வளவு கேவலமா இருக்கும் அந்த மாதிரி அடி வாங்கிச்சு. நல்ல வேலை ஓடிடியில் வந்தனால இது யாரும் பெருசாக அடிக்கல. ஏன்னா தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அடி வாங்குற படமா இருந்திருக்கும். படத்தோட ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்டிங் கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்டிங்லாம் பஞ்சமே இல்லாமல் யாருன்னு பார்த்தீங்கன்னா விமல் இருக்காரு, புகழ், அப்புறம் அந்த பவானி இருக்காங்க. பவானி மீன்ஸ் அந்த பவானி ரெட்டி அவங்க. அப்புறம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து பழைய கேரக்டர்லாம் உள்ள போட்டிருக்காங்க. ஆடு காலத்தில் வர தாத்தா கேரக்டர் யாருமே இந்த ஆக்டிங்கை சும்மாலாம் அப்பலாம் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருங்க. கஞ்சா கருப்பு கூட அப்படி தான், மனுஷனுக்குலாம் வயசாகாது போல எப்போ வந்து பார்த்துருக்கோம், அதே ஏஜில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த சாமி கிட்டப்பெல்லாம் போடும்போது மூஞ்சிலாம் ஒரு அந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு அவங்க ஆடும்போது நமக்குள்ள சின்ன வயசுல கூச்சம் சில்லறை செதற விடலாம். ஸோ அந்த மாதிரி அதுலலாம் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. எங்கடா இது பிரச்சனைச்சு அப்படின்னா ஸ்டோரியில் எப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயம் என்னதான் நிறைய படம் வந்தாலும் எனக்கு ஒரு சில படத்தில் ஒரு சில லைன் பிடிக்காது. அதில் என்னென்ன படம் இந்த விலேபிள் வரச்சனை அந்த மாதிரி படம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கும். காரணம் அது வேற மாதிரி விஷயத்தை மோட்டிவேட் பண்ணும். பழி வாங்குறது, குத்துறது, கொலை பண்ணுறது, அதே மாதிரி தான் இந்த படமும். ஏன்னா இத்தனை இன்ஃப்ளூயன்சர் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களா, அதை பாரு இதை பாருங்க, எவனாச்சும் இது சர்டிஃபிகேட் மூவி 18+ அது மாதிரி பாருங்க அப்படின்னு சொன்னீங்களா? சில டைம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடுறீங்க. உங்களை நம்பி ஒரு வீட்டில் உட்காந்துட்டு பெரிய டிவியில் அந்த படத்தை பார்த்து என்னத்துக்கு ஆகுது? அதில் கொலை, குத்து, லேடிஸ் அபியூஸ் பண்ணுறது எல்லாமே தான் வருது. ஏய், நான் செத்துறேன்டா, போப்பா, என் படத்தை தாண்டி போ. ஸோ இந்த ப்ரொமோஷன் ஃபஸ்ட் அடித்தாலே போதும். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ஆரம்பிச்சிடறேன். படத்தோட பார்த்தா 5 பாட்டு இல்லை. ஓப்பனிங் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா தசராக்கு வேஷம் போகிற கும்பல். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தசராவை பார்க்காதவங்க பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த மாறு வேஷம் எப்படி போடுறாங்க, அதில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சின்னதாக ஒரு 40 நிமிஷத்தில் காமிப்பாங்க. அந்த கெட்டப்லாம் விமலோட கெட்டப்லாம் செமையாக இருக்கும். விமலும் புகழும் நல்லா எல்லாருமே காம்படிஷன் நீயா நானும் பார்த்துடலாம் அப்படின்னு ரொம்ப மாசாக ஆக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆக்டிங்லாம் இல்லை நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. அது ஃபஸ்ட் பார்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டுக்குள்ளே இது குட்டியை குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி, கதையை விட்டு வைக்க போனால் ஒன்லைன் என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை. அதாவது அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு பிரச்சனை. அதில் வந்து தங்கச்சி வந்து கோச்சிக்கிட்டு வெளியே வந்துருச்சு. அது பிரச்சனை தான், கோச்சிட்டு வெளியே வந்துருச்சு. வந்த பொண்ணு இந்த தசரா கும்பல் கூட கோயின்சிடென்ட் தான் போய் கலந்துருச்சு. ஒரு 5 வருஷமாக இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பிங்க வந்து இந்த தங்கச்சி தேடி கொள்ளலான்னு வரும்போது இந்த தசரா கும்பல்கிட்ட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் இந்த தசரா கும்பலுக்கு சண்டை வந்துருச்சு. வெட்டி குத்து கொள்ளன மாதிரி ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் அந்த தசரா கும்பல் இவங்களை பழி வாங்க போகிறாங்க. இது எப்படி பழி வாங்குறாங்க இல்லையா அப்படிங்கிறத ஒரு பாட்டில் முடிக்கவே இல்லை, ஒரு சீசன்லேயும் முடிக்கவே இல்லை. செகண்ட் சீசன் வரும்னு நினைக்கிறேன். இதை உட்காந்து நான் மெனக்கெட்டு ஒரு 6 மணி நேரம் நைட்டு தூங்காமல உட்காந்து பார்த்துட்டு என்னடா அப்படின்னா ஆகிப்போச்சு. இது ஓகே, அதெல்லாம் வந்து இதாக படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இருக்கும். படத்தோட பாசிட்டிவிட்டினா எல்லாமே இது எல்லாத்தோட நடிப்பும் அப்படியே தத்ரூபமாக அந்த நடிப்பாக நம்ம சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல உண்மையிலே உட்காந்து நம்ம பார்த்தோம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் அதில் வந்து பக்காவாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஆக்டிங்கு, அந்த அவங்களோட ஸ்க்ரீன் பிளே, அவங்களோட அந்த மாறு வேஷம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். படத்தோட நெகட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் ஒரு விஷயம் ஜவ்வாக இழுக்கிறது, பாசிபிள் இல்லாத விஷயத்த பண்ணுறது. ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக எனக்கு என்ன அப்படின்னா இந்த வந்து அந்த 3வது எபிசோடு 4 எபிசோடு கொலை பண்ணுறது எப்படின்ட்டு ஒரு எபிசோட். அது ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே கொலை பண்ணுறது இப்படி குத்தக்கூடாது, இப்படி குத்தணும், திருவணும் வைக்கணும்ன்ட்டு ஆல்ரெடி இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற 2K குட்டி குஞ்சான்ஸ்லாம் அதை பார்த்தா அவனுக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ஸ்க்ரோல் பண்ணாலும் மோசமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது ரொம்ப 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 பெருசாக மோட்டிவேட் பண்ணி இப்படி குத்தணும் அப்படி குத்தணும்னு காமிக்கும்போது நமக்குலாம் என்னடா இதுக்காட இவ்வளோ மோசமாக ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னு மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் நான் ரொம்ப நெகட்டிவாக தான் சொல்வேன். ஏன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. அது எதுக்கு அதை காமிக்கணும்?
உனக்கு வந்து ஒருத்தர் மேலே வன்மை இருந்துச்சா, அது படத்தில் இப்படி தான் காமிக்கணுமா என்ன, அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 2-3 எபிசோட்லாம் எங்கெங்கே யார் எப்படி கொல்லணும், எப்படி இது வாங்கலாம், விஷம் வாங்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலான்ட்டு ரொம்ப 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 ஒரு 18+ போயிட்டு தான் இருந்துச்சு. இதுதான் அப்புறம் வந்து ஸ்டோரி லைட்டிங்னு ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஒரு சில விஷயத்தில் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையடா, பேசாமல் இப்படி பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு மாதிரி ஒரு சில விஷயம்லாம் தோண ஆரம்பிச்சு. அதான் ஒரு நெகட்டிவிட்டியாக பார்த்தது. மற்றபடி படம் தயவு செஞ்சு A+18+ மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்பி உட்காந்துட்டு டிவி முன்னாடி உட்காந்துட்டுலாம் பார்க்காதீங்க. ஃபேமிலியாக உட்காந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். மற்றபடி ஓம்காரி ஜெயகாரி படம் ஓரளவுக்கு ஓகே படம் தான். ஒரு வேளை உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருச்சா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. பிடிக்கலனாலும் என்னடா இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போயே சொல்கிறேன், எல்லா படமும் நல்ல படம் தான். எந்த படமும் ஃப்ளாப்பாக இருக்காலும் எடுக்கிறது கிடையாது. இந்த படம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.